வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அர்ஜுன், அர்ஜுன், என்ன அர்ஜுன் தூங்கலையா? ஏன்? ஒண்ணும் இல்ல. அர்ஜுன், என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே தெரியும். எனக்கு இப்பெல்லாம் அடிக்கடி உன் மேல சந்தேகம் வருது சத்யா. நாம குலதெய்வ கோயிலுக்கு போனதுல இருந்து வந்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறேன். அங்க என்ன நடந்தது? உனக்கு வேன்ல என் பக்கத்துல உட்காரவே பிடிக்கல. ஆனா அப்பா பக்கத்துல போய் உட்கார்ந்து 10 நிமிஷம் பேசுவ. நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன பேசுற நீ? எனக்கு டிராவலிங்ல வாமிட் வரும்னு சொல்லிருக்கேன்ல. ஆனா ஒரு தடவை கூட நீ வாமிட் எடுக்கலையே. அப்புறம் ட்ரிப் பூரா நீ ஒரு மாதிரி டென்ஷனாவே இருந்த. குலதெய்வ கோயில்ல கூட உனக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு இஷ்டமே இல்ல. யார் கூடயோ பேசிக்கிட்டே இருந்த. அர்ஜுன், அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அடிக்கடி மயக்கம் வருதான். நேத்து கூட ஹாஸ்பிடல் போயிருந்தாங்க, அததான் விசாரிச்சுட்டு இருந்தேன். நீ பொங்கல் வச்சப்ப அத்தையும் ஸ்ருதியும் வந்தாங்க. ஆனா ஸ்ருதி பொங்கல் வச்சப்ப நீ அந்த பக்கமே வரல. ஏதோ போன்லயே பேசிக்கிட்டு இருந்த. அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? இங்க வந்ததும் வராததுமா தேவி அண்ணிய கூட்டிட்டு போய் கார்டன்ல வர பேசிக்கிட்டு இருந்த. ஓ, இவன் இவ்ளோ கவனிக்கிறானா? இனிமே ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு சத்யா. நீ சத்யா இல்லையோன்னு கூட சில சமயம் யோசிக்க தோணுது. ஏன் அர்ஜுன், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் ஓ சத்யாதான், அதுல என்ன டவுட்? நீ என் சத்யாவா இருந்திருந்தா நீ என் கூட ஜாலியா ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிருப்ப. போனே கதின்னு இருந்திருக்க மாட்ட. ஸ்ருதி வச்ச பொங்கலுக்கு நீ ஹெல்ப் பண்ணிருப்ப. நீ பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணவ தானே. இதெல்லாம் வர வர உன்கிட்ட இருந்து மிஸ் ஆகுது. இதெல்லாம் பார்த்தா வர வர என் மனசு இப்பெல்லாம் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்குது. என்ன சொல்ற? ஒரு மனசு என் சத்யா எதுவும் தப்பு பண்ண மாட்டா, என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டா அப்படின்னு சொல்லுது. ஆனா இன்னொரு மனசு நீ மாறிட்ட, உன்கிட்ட வேற ஏதோ ரகசியம் இருக்கு, நீ மறைக்கிற அப்படின்னு உன்னை சந்தேகப்பட வைக்குது. நான் என்ன பண்ணட்டும் சத்யா? நானும் நார்மல் மனுஷன் தானே. நான் உன்னை நம்புறதா வேண்டாமா? நீ என் பழைய சத்யாவா இல்ல? எனக்கு ஒன்னும் புரியல, தூக்கமும் வரல. இது சரியான நேரமா? இவன்கிட்ட இப்ப எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? ஆனா எக்காரணத்தை கொண்டும் உண்மையை சொல்றேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காதீங்க. சத்யா, என்ன யோசிக்கிற? நான் கேட்டதும் நீ அப்படிலாம் இல்லன்னு பட்டுன்னு பதில் சொல்ல பாத்தியா? பழைய சத்யா உடனே ரியாக்ட் பண்ணிருப்பா. அர்ஜுன், என்ன இது புதுசா? பழைய சத்யா புது சத்யான்னு எல்லா சத்யாவும் ஒரே சத்யாதான். அது நான் தான். உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போனா நீ என்ன பண்ணுவ? இது என்ன கேள்வி சத்யா? நான் உங்க பக்கத்திலே இருப்பேன். நான் உங்களை விட்டு ஒரு செகண்ட் கூட விலக மாட்டேன். ஆனா ஏன் சிச்சுவேஷனை பாத்தியா? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆனா என்னால அவங்க பக்கத்துல கூட போய் உட்கார முடியல. அடிக்கடி போன் பண்ணி விசாரிச்சா அதுவே உனக்கு சந்தேகமா மாறுது. இல்ல, அப்படி இல்ல. நீ என்ன தப்பு சொல்ற மாதிரி நான் உன்னை தப்பு சொல்லல. நான் உன்னை புரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா யதார்த்தமே இதுதான். ஒரு வீட்டுல பிறந்த இன்னொரு வீட்டுல வாழ போற பொண்ணோட நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். பிறந்ததுல இருந்து அப்பா அம்மான்னு வாழ்றோம். ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்கள போய் பாத்துக்க முடியல. உன் மேல தப்பு இல்ல. என்ன நீ அழாத சத்யா. ஐம் சாரி. நீ எது செஞ்சாலும் அது நியாயமா தான் இருக்கும். அதனாலதான் நான் சண்டை போடாம உன்கிட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட நீ கேட்டதுனாலதான் நான் சொன்னேன். இல்லனா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே புழுங்கிக்கிட்டு இருப்பேன். நான் எப்பவும் உனக்கு உண்மையாதான் இருக்கேன் அர்ஜுன். இனிமேலும் அப்படிதான் இருப்பேன். நான் மாறல, அதே சத்யாதான். ஓகே ஓகே. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் தான். இதுல ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் கிடையாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பொசிஷன். புரிஞ்சுக்கிட்டல, தேங்க்ஸ். சரி, அத்தைக்கு என்ன பிரச்சனை? ஏன் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வயசாயிட்டா பொண்ணுங்களுக்கு 1008 பிரச்சனை வரும் தான். உன் டவுட் கிளியர் ஆயிடுச்சுல்ல? ம். சரி வா,
வந்து தூங்க. வா. சரி வா. அர்ஜுன், நீ இப்ப நிம்மதியா தூங்குற. குற்ற உணர்வுல ஏன் தூக்கம் தான் இப்ப போயிடுச்சு. உன்கிட்ட உண்மையை சொல்ல வரும்போதெல்லாம் செல்வநாயகி ரொம்ப சீரியஸா எதையாவது செஞ்சு சூழ்நிலையை கொதிக்க வச்சுட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன்? எப்ப உன்கிட்ட உண்மையை சொல்லுவேன் அர்ஜுன்?